தெலங்கானாவில் குளிர்சாதன பெட்டியில் இருந்த கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிட்ட அரசு பேருந்து நடத்துனர் உயிரிழந்தார். ஹைதராபாத்தில் கடந்த 20ஆம் தேதி ஓணலு பண்டிகையை ஒட்டி வீட்டில் சமைத்த கோழி மற்றும் ஆட்டு இறைச்சியை சாப்பிட்ட ஸ்ரீனிவாஸ் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதமுள்ள இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் வைத்து மறுநாளும் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தினர் அனைவரும் வயிற்றுப்போக்கால் அவதியடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஸ்ரீனிவாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன், திமுக உறுப்பினர்கள் கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம், வழக்கறிஞர் P. வில்சன் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றனர். முதலில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட கமல்ஹாசன் தமிழில் உறுதிமொழியேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து மற்ற மூவரும் தமிழிலேயே பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். முன்னதாக சென்னையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் தொண்டர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வைகோ, அன்புமணி, MM அப்துல்லா உள்ளிட்ட 6 தமிழக உறுப்பினர்களின் மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் இருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை எம்பிக்கள் இன்று பதவியேற்றனர். அவர்களில் திமுக சார்பில் பதவியேற்ற வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் மற்றும் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல பதவிக்காலம் நிறைவடைந்த வைகோ, சண்முகம் மற்றும் MM அப்துல்லாவை பாராட்டி அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி உண்ணாவிரதம் நடத்த அனுமதி கேட்டு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கடிதம் எழுதியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தன்னுடைய 32 கால பொது வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் தன்னை துரோகி என்று சொல்லி சிறுமைப்படுத்தியதற்காக மக்களிடம் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சென்னை சிவானந்தா சாலையில் இடம் ஒதுக்கி தருமாறும் அனுமதி கேட்டுள்ளார். பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த MPயும் MLAவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை விமர்சித்துள்ளனர். பங்கா தொகுதி MPயான கிரிதார் யாதவ் தேர்தல் நெருக்கத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்வது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான நியாயமான வாக்காளர்களின் பெயர்கள் விடுபடக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சிறப்பு திருத்த நடைமுறைகளை பின்பற்ற தானே நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள நேர்ந்ததாகவும் பலமுறை டெல்லிக்கும் பீகாருக்கும் மாறி மாறி பயணிக்க வேண்டியிருந்ததாகவும் யாதவ் கூறியுள்ளார். கிரிதாரி யாதவின் கருத்துகள் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால் ஜனதாதளம் கட்சி அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் பர்பத்தா தொகுதி MLAவான சஞ்சீவ் குமார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் மூலம் வெளி மாநிலங்களில் வசிக்கும் பீகார் வாக்காளர்கள் வாக்குரிமையை இழக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். தனது தொகுதியிலேயே இவ்வாறு சிலர் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டிருப்பதாக கூறியுள்ளார். வெளி மாநிலங்களில் வசிக்கும் பீகாரிகள் பண்டிகை நாள்களில் சொந்த ஊருக்கு வருவார்கள் என்பதால் அப்போது சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வது சரியாக இருக்கும் என்று சஞ்சீவ் குமார் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியின் கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 மாணவர்கள் உயிரிழந்தனர். ஜாலாவார் மாவட்டம் மனோகர் தானாவில் உள்ள இந்த பள்ளியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் 40 குழந்தைகள் காயமடைந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்கள், ஆசிரியர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினரோடு உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டனர். இடிந்து விழுந்த கட்டடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்ததாகவும் இது தொடர்பாக முன்னர் பல புகார்கள் எழுந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் புகார் அளித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை குறைந்து 9210 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை இறங்கி 73680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 128 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக ஜூலை 23ஆம் தேதி தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது.
ஆடி திருவாதிரையொட்டி மன்னன் ராஜேந்திர சோழனின் பெருமைகளை விளக்கும் பாடல் ஒன்றை காவல்துறை அதிகாரி வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் சிவகுமார் எழுதியுள்ள இந்த பாடலுக்கு பாமரன் இசையமைத்துள்ளார். அனுராதா ஸ்ரீராம், சீர்காழி சிவசிதம்பரம், கங்கை அமரன், பாலமுருகன் ஆகியோர் இந்த பாடலை பாடியுள்ளனர். இந்த பாடலில் 32 ஆண்டுகள் போர்க்களம் கண்ட ராஜேந்திர சோழனின் பெருமைகள் அடுக்கடுக்காய் இடம்பெற்றுள்ளன. திரை கடல் ஓடி திரவியம் தேடி. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் காவல்துறை முதற்கட்ட விசாரணைக்கு முன்பே நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் 2018 மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் இதற்கு வழிவகுப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான முனிராஜ் தனது நிலத்தை அபகரிக்க முயன்றவர்கள் மற்றும் சாதி ரீதியாக இழிவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை கோரி தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இடைக்கால போர் நிறுத்தம் போதாது என்றும் முழுமையான போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இஸ்ரேலின் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் பட்டினியால் உயிரிழக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் இந்தியாவின் நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பின் போது ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஷ் பேசினார். அப்போது காசா மக்கள் எதிர்கொண்டு வரும் மனிதாபிமான சவால்கள் தொடர்வதை அனுமதிக்கக்கூடாது, அந்த மக்களுக்கு உரிய நேரத்தில் நிலையான பாதுகாப்பான மனிதாபிமான உதவிகள் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் நிலையிலும் இந்திய அணிக்காக ரிஷப் பந்த் பேட்டிங் செய்தார். முதல் நாள் ஆட்டத்தில் பேட்டிங் ஆடிக்கொண்டிருந்த பந்த் பாதத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் வெளியேற நேர்ந்தது. இந்நிலையில் நேற்றைய ஆட்டத்தின் போது ஷர்துல் தாக்கூர் ஆட்டமிழந்தவுடன் யாரும் எதிர்பாராத விதமாக களமிறங்கிய ரிஷப் பந்த் 54 ரன்களில் ஆட்டமிழந்தார். கிரிக்கெட் உலக ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உட்பட பலரும் பந்தின் அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளனர். இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 358 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து அணியின் பென் ஸ்டோக்ஸ் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பின்னர் பேட்டிங் ஆடத் தொடங்கிய இங்கிலாந்து அணியினர் அதிரடியாக ரன் குவித்து வருகின்றனர். ஓபனர்களான ஜாக் ராலி 84 ரன்களையும் பென் டக்கட் 94 ரன்களையும் குவித்து ஆட்டமிழந்தனர். நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்களை குவித்துள்ளது. இந்திய அணியில் பந்துக்கு பதிலாக துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பிங் செய்து வருகிறார். பந்த் இந்த போட்டியின் 2ஆம் இன்னிங்ஸிலும் பேட்டிங் ஆடுவார் என்றும் ஆனால் அடுத்த போட்டியில் விளையாட மாட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய காலக்கெடு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் பெற்ற வருமானத்திற்கு நடப்பு நிதியாண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். பெரும்பாலான சம்பளதாரர்களை உள்ளடக்கிய வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும். கென்ய காவல்துறை நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலால் தான் போராட்டக்காரர்கள் 65 பேர் உயிரிழந்ததாக மேற்பார்வை ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக கென்ய அதிபர் வில்லியம் ரூட்டேவின் அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் போராட்டக் குழுவினர் போல வேடமிட்டு வந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் 65 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய சுதந்திர காவல்துறை மேற்பார்வை ஆணையம் காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. பிரிட்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவு சென்றார். அந்நாட்டின் தலைநகர் மாலேவுக்கு வருகை தந்த பிரதமர் மோடியை மாலத்தீவு அதிபர் முகமது முய்சி வரவேற்றார். மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரும் உடன் இருந்தனர். நாளை நடைபெறும் மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த பயணம் பிரதமராக நரேந்திர மோடியின் 3வது மாலத்தீவு பயணமாகும். பிரதமரின் வருகையொட்டி மாலேவில் வண்ணமயமான பதாகைகள், சுவரொட்டிகள், தெருக்கள் முழுவதும் இந்திய தேசிய கொடியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாலத்தீவில் வசிக்கும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தோர் விமான நிலையத்தில் கூடி இந்திய தேசிய கொடியை அசைத்து பிரதமரை வரவேற்றனர். முன்னதாக பிரிட்டன் பயணத்தின் போது இந்தியா பிரிட்டன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இங்கிலாந்து பிரதமர் ஸ்டர் ஹேமர் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்து மரக்கன்றை பரிசாக வழங்கினார்.
பாமக நிறுவனர் ராமதாசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் ராமதாஸ் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு அவர் வாழ்த்து கூறியுள்ளார். நீண்ட ஆயுளோடு ராமதாசின் பொது வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் என விளைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கட்சியில் முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கட்சியின் தேர்தல் மேலாண்மை அலுவலகத்தில் நிர்வாகிகள் நியமன பட்டியலை ஆய்வு செய்த விஜய் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்தை விரைவில் முடித்தாக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு பிறப்பித்தார். மேலும் பூத் கமிட்டி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் வீடு வீடாக நேரில் சென்று மக்கள் பிரச்சினைகளை கேட்க வேண்டும் எனவும் கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சௌமியா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளி சிறையிலிருந்து தப்பிய நிலையில் அவரை காவலர்கள் மடக்கி பிடித்தனர். 2011 பிப்ரவரி 1ஆம் தேதி எர்ணாகுளம் ஷோரனூர் பயணிகள் ரயிலில் பயணித்த 23 வயதான சௌமியா மீது தாக்குதல் நடத்திய கோவிந்தசாமி பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கொலை செய்தார். சிறையிலிருந்து கோவிந்தசாமி தப்பிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணூர் டவுன் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் அவர் காவலர்களிடம் சிக்கினார். பாகிஸ்தானில் பருவமழை காலம் தொடங்கியதிலிருந்து இதுவரை மழை தொடர்பான விபத்துகளில் 258 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 616 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை அன்று மட்டும் பஞ்சாப் மாகாணத்தில் மேலும் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் ஜூன் 25ஆம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து பஞ்சாப் மாகாணத்தில் மட்டும் 143 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 488 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பஞ்சாப் மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. பலியானவர்களில் 89 ஆண்கள், 46 பெண்கள் மற்றும் 123 குழந்தைகள் அடங்குவர். பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிந்து, செனாப், ஜீலம் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வீடுகளும் பயிர்களும் மூழ்கியுள்ளன. கைபர் பக்துன்வா மற்றும் கில்ஜித் பால்டிஸ்தான் மாவட்டங்களிலும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கில்ஜித் பால்டிஸ்தான் பகுதியில் மழை மற்றும் நிலச்சரிவுகளால் சாலைகள் தடைப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கித் தவிக்கின்றனர். அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனர்களின் மேற்கு கரையை ஆக்கிரமித்து இணைக்க இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு இந்தோனேஷிய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் சட்ட ரீதியான தாக்கங்களை கொண்டிருக்காது என கருதப்பட்டாலும் சர்வதேச நாடுகள் சில அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் பாலஸ்தீன பகுதிகளின் மீது இஸ்ரேலுக்கு எந்தவொரு உரிமையும் இல்லை என இந்தோனேஷிய அரசு தெரிவித்துள்ளது. הכנסת קיבלה בשעה טובה כעת הצהרה היסטורית התומכת בהחלת ריבונות ישראלית. இலங்கையின் வடபகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவிட்டபுரம் கந்தசாமி கோயிலில் வருடாந்திர மகோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காலை வசந்த மண்டப பூஜைகளோடு ஆரம்பமாகி விநாயகர், முத்துக்குமார சுவாமி, அம்மன், சிவன், சண்டேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் உள்வீதியில் வலம் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ பஞ்சரத தேர் திருவிழா இடம்பெற்றது. உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்த பக்தர்களும் தெய்வ வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பீகாரில் ஜன்சுராஜ் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அவரது கட்சியினர் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அப்போது அவர்கள் மீது தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் வன்முறைகளை தூண்டும் விதமாக நடந்து கொண்டதாக பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை முடங்கியதால் லட்சக்கணக்கான பயனாளர்கள் அவதிக்குள்ளாகினர். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இந்தியா உட்பட பல நாடுகளில் இணைய சேவை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேவை முடங்கியதை உறுதிப்படுத்திய ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்த கோளாறை சரி செய்யும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் இடையூறுக்கு வருந்துவதாக பதிவிட்டுள்ளார். இந்த இணைய சேவை முடக்கத்திற்கான சரியான காரணம் இதுவரை வெளிப்படவில்லை.
MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியானது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வெளியிட்டார். MBBS, BDS படிப்புகளுக்கு 72,743 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களில் சேர 43,315 பேர் விண்ணப்பித்த நிலையில் அதில் 39,853 பேரது விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான தரவரிசை பட்டியலில் 665 மதிப்பெண் பெற்ற நெல்லை மாணவர் சூரியநாராயணன் முதலிடம் பிடித்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த மாணவர் அபினித் நாகராஜ் 655 மதிப்பெண் பெற்று இரண்டாவது இடம் பிடித்துள்ளார். 653 மதிப்பெண் பெற்ற சேலத்தைச் சேர்ந்த ஹிருத்திக் விஜயராஜா மூன்றாவது இடம் பிடித்துள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளிகளுக்கான தரவரிசை பட்டியலில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த திருமூர்த்தி முதலிடத்தை பிடித்துள்ளார். கிருஷ்ணகிரி சதீஷ்குமார் இரண்டாவது இடத்தையும், கள்ளக்குறிச்சி மதுமிதா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். மருத்துவ படிப்பில் சேர போலி சான்றிதழ் அளித்த 25 பேர் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் 30ஆம் தேதி தொடங்குது. 30ஆம் தேதி மாலை முதல் மாணவர்களுக்கு, அது குறிப்பா அந்த 7.5% ஒதுக்கீட்டில் ஆணை பெறுகிற மாணவர்கள், குறிப்பா அந்த முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், அந்த மாதிரியான மாணவர்களுக்கு நான் நேரடியாக சென்று அவர்களுக்கு அந்த ஆணைகளை வழங்கவிருக்கிறேன். 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை உறுதி செய்ய பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதில் இந்தியா கூட்டணி கட்சிகள் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமாவை அடுத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி கட்சிகள் இதுகுறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. எனினும் 2022 தேர்தலில் நிகழ்ந்த தவறுகள் மீண்டும் செய்யக்கூடாது என்பதில் கூட்டணி கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து நிலவுவதாக கூறப்படுகிறது. 2022 காங்கிரஸ் கட்சி மார்கரெட் ஆல்வாவை நிறுத்தியது. இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 55 உறுப்பினர்கள் கடந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கவில்லை. இதன் மூலம் ஜெகதீப் தன்கர் 346 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை நாடாளுமன்றத்தில் கணிசமான பலத்துடன் இருப்பதால் ஒருமனதாக வேட்பாளரை நிறுத்தவுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்றன. ஆளும் தரப்பு வேட்பாளரை அறிவித்த பின்னரே எதிர்க்கட்சி வேட்பாளர் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது.